ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு தேவையான சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சில்லி பவுட்ரு வேணாட்டி மிளகுத்தூளே நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை வந்து நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வெண்ணெய் வந்து சூடாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஓரளவுக்கு எல்லாம் ஆறின பிறகு இப்போ நம்ம வந்து கை வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா அந்த பட்டர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸிங்க, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அண்டு இது குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கும் கூட. ரொம்ப நாள் வச்சும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கு புளியறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் முறுக்கு நாழி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா புளியராச்சு. இதில் வந்து நம்ம போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மாவு நல்லா நம்ம புழிஞ்சிட்டு நல்லா ஒரு பக்கம் ஆயில் வந்து அந்த சவுண்டு அடங்கின பிறகு நம்ம நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி இப்போ ஃபுல்லாகவே பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. அந்த ஆயில் சவுண்டு அடங்கின பிறகு தான் நம்ம வந்து இதை எடுத்து வைக்கணும். இப்போ நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றப்பவே. இப்போ இந்த மாவுலேயே வந்து கொஞ்சமாக மிஞ்சிச்சு. நான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி ரெடி பண்ணேன், அதுவும் நல்லாவே வந்துச்சு. ஆக்சுவலி இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும், நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.